கர்நாடக முதல்வர் திருப்பதிக்கு போனாரு. போன இடத்துல நான் திருப்பதி கோயில்ல வேண்டிக்கிட்டேன், காவிரி நீர் விவகாரத்துல தமிழக அரசியல் தலைவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை பேசியிருக்காரு. அதாவது அவர் எங்க திருப்பதிக்கு தானே போனாரு, ஆண்டவனுடைய தரிசனம் பண்ண தானே போனாரு. ஆண்டவருக்கு நல்ல புத்தி கொடுப்பாரு. கர்நாடகாவில் தற்போது இறைவனிடத்துக்கு எல்லாம் அவர்கள் வேண்டியதை பெறுவதற்காக போவாங்க. நான் கடந்த முறை போகும்போது ஏழுமலையான தரிசனம் பண்ணும்போது அடுத்த தடவை நான் ஏழுமலையான தரிசனம் பண்ணிக்கிட்ட பொழுது காவிரி பிரச்சனை தீர வேணும், நிலையான தீர்வு கிடைக்க வேணும், தமிழகத்துக்கு இருக்கிற அணைகள் எல்லாம் நல்ல பருவமழையின் காரணமாக நிரம்ப வேணும், குறிப்பா மேட்டூர் அணை 120 அடி எட்ட வேணும் வேண்டிட்டேன். சில அரசியல் தலைவர்கள் கிண்டலும் கேலியுமா பேசினாங்க. ஆனா இன்றைக்கு எல்லாம் அல்ல இறைவனுடைய அருளால, ஏழுமலையுடைய அருளால இன்றைக்கு அணை 120 அடி நிரம்பி முழு கொள்ளளவை எட்டி இன்றைக்கு உபரி நீராக வெளியே செல்லக்கூடிய காட்சி நாம் பார்க்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பெரும்பாலான அணைகள் இன்றைக்கு முழு கொள்ளளவை எட்டுகின்ற சூழ்நிலை நிலவுகிறது. கர்நாடகா கடந்த காலங்களில் தண்ணி முறையா கொடுக்கப்படல. இப்ப உபரி தண்ணியா 100 TM தண்ணி கொடுத்துறதா சொல்றாங்க. அவங்க வருங்காலங்கள்ல முறையா தண்ணி கொடுப்பாங்களா? அதுக்கு என்ன வழி இருக்கு? அதாவது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு எந்தெந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று தெளிவாக தீர்ப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் முழுவதும் கிடைக்கும், மாதாந்திர அடிப்படையிலே கிடைக்கும். அதாவது உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் சரி, காவிரி மேலாண்மை ஆணையம் சொன்னாலும் சரி, இயற்கை சந்தா மட்டும்தான் இது முடியும் அப்படின்னு சொல்லி அவர் நேற்று இதே இதுக்கு பதில் சொல்லிட்டாரு. அதாவது நீங்கள் சிந்திக்க வேண்டும், நமக்கு 3 டீம்ஸ் தண்ணி கூட மறுத்தவர்கள் இன்றைக்கு அணையில் தேக்கி வைக்க முடியாமல் அளவிற்கு இறைவனுடைய அருளால், வர்ணபவனுடைய அருளால் நல்ல பருவமழை பொழிது இன்றைக்கு கிட்டத்தட்ட 1,17,000 கனஅடி அவர்களுடைய அணையிலிருந்து திறந்து விடக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். அதுதான் இயற்கை. யார் கொடுத்தாலும் யார் மறுத்தாலும் இயற்கை நமக்கு பக்கபலமாக இருக்கின்றது. சட்டப்படி அவர்கள் நமக்கு வழங்க வேண்டிய தண்ணீரை திறந்து விட்டே ஆக வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏற்கனவே தெளிவாக தீர்ப்பில் கொடுக்கிறேன். ஒவ்வொரு மாதத்திலும் எவ்வளவு தண்ணீர் திறக்க வேண்டும் என்று தீர்ப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டபடி காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்தும் ரெண்டும் அவ்வப்போது கூடி இதற்கு ஒரு முடிவு எடுப்பார்கள். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தண்ணீர் நமக்கு மாதாந்திர அடிப்படையில் வழங்கப்படும். அதாவது அவர்கள் தேக்கி வைக்க முடியல, நாமளும் தேக்கி வைக்க முடியல, அது எப்படி கணக்கெடுக்க முடியும்? அதுதான் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெளிவா தீர்ப்பு கொடுத்திருக்குது. ஒவ்வொரு மாதாந்திர அடிப்படையிலையும் கொடுத்திருக்குது. இன்றைக்கு ஜூன்ல எவ்வளவு, ஜூலை எவ்வளவு, ஆகஸ்ட் எவ்வளவு, செப்டம்பர் எவ்வளவு அப்படின்னு ஒவ்வொரு மாதத்திற்கும் இவ்வளவு தண்ணீர் தமிழகத்திற்கு திறந்து விட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த கேட்ச்மெண்ட் பகுதி கர்நாடக பகுதியில் எந்தெந்த பகுதியில் மழை பொழிகின்றதோ அந்த மழையுடைய அளவை கணக்கிட்டு நமக்கும் அவர்களுக்கும் விகிதாச்சார முறைப்படி தண்ணீரை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கல்வராயன்பேட்டையில இந்த அணை உடைந்து 2000 ஏக்கர் அளவுக்கு தண்ணி பூந்து, அதாவது அணை உடையில ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமா தண்ணி போகல. அது அந்த இடத்துல ஒரு துவாரம் இருந்து அந்த துவாரத்தின் வழியாக அந்த உடைப்பு ஏற்பட்டுகின்றது. அது அந்த உடைப்பை இப்பொழுது சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய மாலைக்குள் அந்த உடைப்பு சரி செய்து முழுமையான தண்ணி அந்த கால்வாயில் வழங்கப்படும். விவசாயிகளுக்கு தேவையான உரம் கொடுப்பதற்கு அரசுடைய கையிருப்பு இருக்கின்றது. ஆங்காங்கே விவசாயிகளுக்கு உரம் வழங்குவதற்கு அனைத்து கிடங்களிலும் தேவையான உரம் வைக்கப்பட்டிருக்கிறது. போராட்டத்தின் காரணமாக விலைவாசி உயர்ந்துட்டு இருக்கு சார். இப்ப குறிப்பா நமக்கு வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பருப்பு, பூண்டு, புளி எதுவுமே இப்ப வராதனால விலை உயர்ந்துட்டு இருக்கு சார். அதுதான் நான் நேற்றைய தினம் மாண்புமிகு தரவழி போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றேன். இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற விளைபொருட்கள் தேங்கி இருக்கின்றன. நம்முடைய பகுதியிலே முட்டை அதிகமாக உற்பத்தி ஆகிறது, அது வெளிமாநிலத்துக்கு செல்ல வேண்டும். வெளிமாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு பல அத்தியாவசிய பொருட்கள் வர வேண்டியிருக்கிறது. இதையெல்லாம் கருத்திலே கொண்டு விரைந்து
இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று மத்திய தரவழி போக்குவரத்து அமைச்சருக்கு நேற்று தினம் கடிதம் எழுதியிருக்கின்றோம். குறிப்பா துணை முதல்வரை நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்க்க மறுத்து இது நடந்து முடிந்த பிரச்சனையை மீண்டும் பிரச்சனையை எழுப்ப வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். பல்வேறு தகவல்கள் வந்து பரவலா பரவிட்டு இருக்கு. அதாவது எக்ஸிஎம் உடைய உடல்நிலை தொடர்பா அது தொடர்பாக தகவல் இருக்கு. நேற்றைய தினம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் சகோதரர் தங்கமணி அவர்கள், மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் சகோதரர் வேலுமணி அவர்கள், மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள், மூத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய பெரியவர் கருணாநிதி அவர்களை உடல்நலம் குறைவு ஏற்பட்டு வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வருகின்ற செய்தி கேட்டு அவர்கள் நேரடியாக சென்று மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய பெரியவர் கருணாநிதி அவர்களை சந்தித்து உடல்நலம் விசாரித்துவிட்டு வந்திருக்கின்றார்கள். அவர் நன்றாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். சொத்து வரி தமிழகத்தில் 100% உயர்த்தப்பட்டிருக்கு. இதனால பரிசீலிக்கப்படுமா? அதாவது இது உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையிலே இந்த சட்டனம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இது குறித்த இன்னைக்கு கூட திமுக சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது சார், சொத்து வரியை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுதான் வாடகைதாரர்கள் நீங்க சொத்து வரியை குறைச்சிருக்கிறாங்க. உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த சொத்து வரியை உயர்த்தப்பட்டிருக்கு. குறிப்பா முதல்வர் அணிக்கும் துணை முதல்வர் அணிக்கும் இன்னும் உட்கட்சி பூசல் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் பத்திரிகையே ஊடக நண்பர்களை இதுதான் பெருசுபடுத்திட்டே இருக்கிறீங்க. எப்படியாவது பிரச்சனை வருமா, நமக்கு விறுவிறுப்பான செய்தி கிடைக்குமான்னு பாக்குறீங்க. ஒருபோதும் நடக்காது. மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் நானும் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். லாரி உரிமையாளர்கள் தொடர்ச்சியா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க மத்திய அரசு வந்து எங்களை அழைத்து பேசி ஏதோ ஒரு தீர்வு. நேற்றைய தினம் இந்த லாரி உரிமையாளர்களுடைய வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மத்திய தரவழி போக்குவரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் நிதின் கட்காரி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றேன். உடனடியாக லாரி உரிமையாளர்களை அழைத்து பேசி இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். திருப்பூர்ல நேற்று இயற்கை பசு பார்த்தது ஒரு பெண் இறந்திருக்காங்க. இது போன்ற சம்பவங்கள் நடக்காம இருக்கு, என்ன பண்ணுங்க? அதாவது இது பரந்த விரிந்த மாநிலம், அங்கோட்டும் இங்கோட்டும் பிரச்சனை நடக்கிறது. அதை காவல்துறை அதிகாரி இடத்தில் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றோம். அங்கங்கே காவல்துறை விழிப்போடு இருந்து இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெறாமல் வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றோம். அதோடு பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று அவரிடத்தில் தெரிவித்திருக்கின்றேன். எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்களும் நடைபெறாத வண்ணம் காவல்துறை எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சார், இப்ப மழைக்காலம் துவங்க இருக்கு. கடந்த ஆண்டு டெங்குவால தமிழகம் மிகப்பெரிய பாதிப்பு சந்திச்சிருந்தது. இதை இப்ப வருங்காலத்தை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி முயற்சிகள் எடுத்திருக்கோம் சார்? இது கற்பனையான கேள்வி. நோய் வந்தா தான் தெரியும். நோய் வருவதற்கு முன் எப்படி வரும் நாம எப்படி கணித்து சொல்ல முடியும்? நாம கூட நல்லா இருக்கிறோம், நீங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறீங்க. திடீர்னு காய்ச்சல தலைவலி வந்தா அதுக்கு தகுந்த மருந்து தான் அப்பதான் நாம எடுத்துக்கிறோம். அது போலதான் நிச்சயமாக டெங்கு காய்ச்சல் வருவதற்கு எந்த அறிகுறியும் இல்லை. அப்படி அறிகுறி தென்பட்டால் உடனடியாக சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுத்து டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கு உண்டான மருந்து அனைத்தும் நம்முடைய சுகாதாரத்துறை கையிருப்பு இருக்கு என்பதை தெரிவித்துள்ளேன். சார், இன்னும் கூட பசுமை வழிச்சாலைக்கு தொடர்ந்து விவசாயிகள் மத்தியில் எதிர்ப்பு இருக்கு. அதாவது பசுமை வழிச்சாலை பொறுத்த வரைக்கும் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் ஒரு சிலர் எதிர்க்கத்தான் செய்வார்கள். இது ஒரு மிகப்பெரிய திட்டம். நான் ஏற்கனவே பல முறை தெரிவித்திருக்கின்றேன். கடந்த முறை இதே விமான நிலையத்திலே உங்களிடத்துக்கு பேட்டி கொடுக்கின்ற பொழுதும் இதை தெரிவித்திருக்கின்றேன். இது ஒரு சிறந்த திட்டம். இந்த திட்டம் சேலத்திற்கு மட்டும்தான் வருகிறது என்று ஒரு தவறான கருத்தை அனைவரும் எண்ணிக்கொண்டிருக்கின்றனர், அதை பரப்பிக் கொண்டிருக்கின்றனர். ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் நீங்க சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர். இது சேலத்திற்கு மட்டுமல்ல, சேலத்திற்கு அப்பால் நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை இப்படி பல்வேறு மாவட்டங்களுக்கு இதன் வழியாக வாகனங்கள் செல்கின்றன. அதேபோல் ஈரோடு, திருப்பூர், கோவை, கேரளா இந்த சேலத்தின் வழியாக அந்த பகுதிக்கும் செல்ல இருக்கின்றது. ஆகவே சேலத்திற்கு மட்டும் இந்த பசு வழிச்சாலை அமைக்கவில்லை. பல்வேறு மாவட்டத்திலிருந்தும் பல்வேறு மாநிலத்தில் வருகின்ற வாகனங்கள் இதன் வழியாக பசுவழிச்சாலை போடுகின்ற பொழுது இதன் வழியாக சென்னைக்கு செல்கின்ற பொழுது சுமார் 60 கிலோமீட்டர் தூரம் குறைகின்றது. அதோடு மட்டுமில்லாமல் வாகனத்தினுடைய எரிபொருள் சேமிப்பு ஏற்படுகிறது, மிச்சப்படுத்தப்படுகிறது.
60 கிலோமீட்டர் குறைகின்ற பொழுது அதிலிருந்து வெளியேறுகின்ற புகை சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் நில உரிமையாளர்களுக்கு தேவையான இழப்பீட்டுத் தொகையை வழங்குவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த பசுவழிச்சாலை பொறுத்த வரைக்கும் அனைத்தும் தொழில்நுட்பத்துடன் கூடிய சாலையாக அமைக்கப்படுகின்றது. அந்த சாலையில் செல்கின்ற வாகனங்களுக்கு எவ்வித இடையூறும் இல்லாமல் எவ்வித விபத்துக்களும் இல்லாமல் பாதுகாப்பாக பயணம் செய்யக்கூடிய சாலையாக இந்த சாலை அமைக்கப்படுகிறது. இந்தியாவிலேயே இந்த 2வது பசுவழிச்சாலை தமிழகத்திலே இன்றைக்கு ஏற்படுத்தப்பட உள்ளது. இதற்கு அனைத்து விவசாய குடிமக்களும் பொதுமக்களும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட 95% நில அளவீடு பணிகள் இன்றைக்கு முடிவிருக்கின்றன. ஒரு 5% பணிகள் தான் நிலுவையில் இருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 9% பேர் தான் இதில் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதாவது இப்ப நில அளவீடு தான் செஞ்சிருக்கிறோம். 9% பேர் தான் இதுல எதிர்ப்பா தெரிவிச்சிருக்கிறாங்க. கொடுக்கலைன்னு சொல்லல, தன்னுடைய எதிர்ப்பா தெரிவிச்சிருக்கிறாங்க. உபரி நீரை சேமிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை எடுக்கணும், ஏதாவது கடைமடை வரல ஏதாவது ஒரு அணை கட்டணும் அப்படின்ற தொடர்ந்து ஒரு நிலைவு நான் ஏற்கனவே ஊடகத்திலும் பத்திரிகையிலும் தெரிவிச்சிருக்கிறேன். நம்முடைய மேட்டூரிலிருந்து கடைசி நாகப்பட்டினம் வரை செல்லுகின்ற அந்த நீர்வழி பாதை பாத்தீங்கன்னா சமவெளியா இருக்குது. எங்கேயுமே தண்ணியை தேக்கி கூடிய சூழ்நிலை இல்ல. அந்த மேட்டூர் அணையிலிருந்து கடைசியில் கடலில் கலக்கக்கூடிய வரைக்கும் எல்லாமே சமவெளி பரப்பா இருக்கனால எந்த இடத்துலயுமே அணை கட்ட முடியாத சூழ்நிலை இருக்குது. அப்படி ஏதாவது அணை கட்டுனா அதெல்லாம் ஊருக்குள்ள தண்ணி பூந்துடும். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2 லட்சம் கனடி தண்ணீர் வந்தாவே இன்றைக்கு குமராவளையம், பவானி, பள்ளிவளையம், ஈரோடு, அதே போல திருச்சியில் ஒரு பகுதியெல்லாம் தாழ்வான பகுதியெல்லாம் தண்ணி உள்ள வீடுகளில் புகுந்து விடுது. ஆகவே இதை நாங்களும் நம்முடைய பொறியாளரிடத்திலே குறிப்பிட்டிருக்கின்றோம். எங்கெல்லாம் தண்ணி சேமிக்க முடியும் என்ற கணக்கீடு செய்ய வேண்டும் என்றுதான் ஓய்வு பெற்ற பொறியாளர்களை ஒரு குழுவாக அமைத்து அந்த ஓய்வு பெற்ற பொறியாளர்கள் அதை ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். பெய்கின்ற மழை நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகக்கூடாது. அதை தமிழகத்தில் எந்த இடத்தில் மழை பெய்தாலும் அந்த தண்ணீரை சேமிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்கள் ஒரு குழுக்களாக அமைத்து அந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இங்கே மேட்டூர் அணை மட்டுமல்ல, தமிழகத்துக்கென்ற நதிகள், ஓடைகள் வழியாக கடலில் கலக்கிற வீணாக கடலில் கலக்கின்ற அந்த நீரையெல்லாம் சேமிப்பதற்கு அரசு இப்பொழுது ஒரு நடவடிக்கை மேற்கொள்கிறது. இன்றைக்கு அந்த ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்கள் அந்த பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு 6 மாதத்தில் அந்த அறிக்கை தரக்கின்றார்கள். அந்த அறிக்கை கிடைத்த பிறகு எங்கே நதிகளோ ஓடைகளோ எந்தெந்த இடத்திலே தடுப்பணைகளோ அணைகளோ கட்ட வேண்டிய வாய்ப்பு இருக்கின்றால் அந்த இடத்திலே கட்டி தண்ணீரை தேக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்படும். அதாவது என்ன, பாராளுமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட மே மாசம் தான் வர இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா 10 மாதம் இருக்குது. 10 மாதத்துக்கு முன்பு நாம எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்க முடியாது. எனவே நாங்கள் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் சந்திப்பதற்கு தயாராகிவிட்டோம். அதுதான் மதுரையில் மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவில் இருக்கின்ற பொழுதும் சரி, முதலமைச்சராக இருந்த பொழுது அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் வாயிலாக மக்களுக்கு கிடைக்கப்பட்ட நன்மைகள், மாண்பு அம்மாவில் மறைவுக்கு பிறகு மாண்பு அம்மாவுடைய அரசு அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மக்களுக்கு இன்றைக்கு குக்கிராமங்கள் வரை இல்லங்களுக்கு போய் சேர்ந்திருக்கின்றன. அதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வதற்கு அரசுடைய திட்டங்களையும் ஆட்சியுடைய சிறப்பான தன்மையும் அதேபோல கட்சியினுடைய பல்வேறு அம்சங்களையும் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வதற்கு கழகத்தின் சார்பாக, அம்மா பேரவை சார்பாக மாண்புகு வருவாய்த்துறை அமைச்சர், கழக அம்மா பேரவை செயலாளர் இருக்கின்றார். அவருடைய தலைமையிலே 1000 பேர் சைக்கிளிலே ஒவ்வொரு தொகுதியாக சென்று அரசுடைய திட்டங்களையும் கட்சியுடைய வளர்ச்சிகளையும் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்தார். காலத்துடைய சூழ்நிலை கருதி யாருடைய கூட்டணி வைப்போம் என்று தேர்தல் காலத்திலே முடிவு செய்யப்படும். அதாவது இன்றைக்கு தமிழகத்திலே வாகனுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்குது. இந்த ஒரு சாலையில் மட்டும் வாகனம் அதிகமாக செல்லல. இன்றைக்கு பல்வேறு சாலைகளில் இன்றைக்கு வாகனங்கள் அதிகமாக சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு மத்திய அரசியலத்திலே மாவட்ட சாலைகள், நெடுஞ்சாலைகள், மாநிலத்தினுடைய நெடுஞ்சாலைகள்
மாநிலத்திலே மாவட்ட சாலைகள் எல்லாம் விரிவுபடுத்த வேண்டும். அதற்கு மத்திய அரசு உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். முதற்கட்டமாக 19 சாலைகளை எடுத்திருக்கின்றார்கள். மேலும் 21 சாலைகளை அவர்கள் ஆய்வில் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சுமார் 40 சாலைகள் தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அப்படி விரிவுபடுத்துகின்ற பொழுது எங்கேயும் விபத்து இல்லாமல் வாகனங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலையை அம்மாவுடைய அரசு ஏற்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துள்ளது.